ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் ஜூலை 21ஆம் தேதியிலிருந்து ஜூலை 27ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் வான மண்டலத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு பலனுக்குள்ளே போவோம். திருக்கணித பஞ்சாங்க கணிதப்படி ரிஷபராசியில் செவ்வாய், மிதுன ராசியில் புதன் வக்ரகதியில் இருக்கார், கடகராசியில் சூரியன் குரு, சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது, கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. ஆக ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பார்வை உண்டு. அப்படி பார்க்குற போது இந்த கிரகங்கள் பார்க்கக்கூடிய பார்வை, அவங்க இருக்கக்கூடிய இடம், சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த வாரம் 12 ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? இந்த வாரத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே 2ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாகவே ஒரு கிரகம் தன்னுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதுலேயும் செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் வருமானங்கள், சம்பாத்தியங்கள் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். பட் அதே சமயத்தில் யாருடைய பணமாவது வராத பணங்கள், அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. பட் அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி இருக்கிறது. 12ஆம் இடம் அப்படின்னாலே ஒன்று விரயம் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ இந்த காலங்களில் எவ்வளோ நம்ம சம்பாதிச்சாலும் நமக்கு அதுக்கான செலவினங்கள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் பேச்சில் கவனமாக இருங்க. எவ்வளோக்கு நீங்கள் பேச்சை குறைக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். இல்லைன்னா பேச்சால் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உறவுகள் விஷயத்தில் கவனம். உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள். எனி ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா எல்லாம் ஒன்று தான். ஸோ இல்லைன்னா தேவையற்ற ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு ஏற்படும். அதனால் யாராக இருந்தாலும் உறவுகளோடு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்குங்க, ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா லாபகரமாக இருக்குமான்னா அவ்வளோ சிறப்பாக இல்லை. உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம். அதுலேயும் குறிப்பாக பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சுமார் தான். பெரிய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஏன்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதே ஏதோ ஒரு விதத்தில் லாப நோக்கத்துக்காக தான். அந்த லாபம் நமக்கு கைக்கு பணமாகவோ பொருளாகவோ தனமாகவோ வரணும். ஆனால் இந்த வாரம் அது வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதனால் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் யாராக இருந்தாலும் அடக்கி வாசிங்க. குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். வேலை இருக்குது, பட் வேலையில் திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. போத்தார் சைடு ரெண்டுமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு வேலை இருக்குது. வேலை தேடுறவங்க, வேலையை விட்டு வெளியில் வந்தவங்க, வெளியேற்றப்பட்டவங்க அத்தனை பேருக்குமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பரவாயில்ல. பட் அதே சமயத்தில் வேலைக்கான கிரகம்னு பார்க்குற போது சுமார். ஆகையினால உங்களுடைய ப்ரொஃபஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தியம்பெருமானையும் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 4ஆம் இடத்துல கேது பகவானோட இருக்கார். பொதுவாகவே 4ஆம் இடம் அப்படின்னாலே நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள், சுக்கிரன்னா வைக்கிள்ஸ், வண்டி வாகனங்கள், இதையெல்லாம் தான் சொல்கிறது உண்டு. அப்படி பார்க்குற போது இந்த வாரத்தில் யாரெல்லாம் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, குறிப்பாக பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சிங்க, அத்தனை பேருக்கும் அதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இருக்குது. அதனால் இந்த வாரம் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா
உங்கள் பிஸ்னஸ்க்குரிய கிரகம் செவ்வாய் அவர் 4ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 4ஆம் இடம் அப்படின்னாலே பிஸ்னஸில் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. நீங்கள் எந்த பிஸ்னஸ் வேணாலும் பண்ணுங்கள், அந்த பிஸ்னஸை விட்டு நீங்கள் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர் 8ஆம் இடத்தையும் பார்க்குறது, பிஸ்னஸில் கடனை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதனால் லாஸ் ஆகிறது, இதுதான் இந்த வாரம் இருக்குது. அடக்கி வாசிங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் முருகனையும் மகாலட்சுமியையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ, பிஸ்னஸ் உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் யாரோடையாவது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் நீங்களும் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும். இது உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னருக்கு மட்டும் இல்லை, லைஃப் பார்ட்னருக்கும் இதுதான். ஸோ மேரிட்டல் லைஃப்பில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது, அன்சாட்டிஸ்ஃபைட் லைஃப் என்பது இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக வருமானங்கள் நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நல்ல புகழ், வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இதெல்லாம் இந்த வாரம் உண்டு. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை பொறுத்த வரைக்கும், மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எதிர்பாராத ட்ராவல் அல்லது டூர், என்டர்டெயின்மெண்ட் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் பயப்படுறதுக்கு இல்லை. உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு, செவ்வாய் பகவானும் பார்க்குறாரு. 2 கிரகங்களுடைய பார்வை உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது அத்தனையும் கிடைக்கும். எது எப்படி இருந்தாலும் மேரிட்டல் லைஃப் ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் அதே சமயத்தில் உங்களுக்கு லவ் அஃபேரில் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் நரசிம்மரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு பக்கம் உங்கள் ராசியில் குரு இருக்கார். அது மட்டுமல்ல, உங்களுடைய 2ஆம் இடத்துல சுக்கிரன், கேது. யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சுருக்கீங்களோ, ஏனி குறிப்பாக பெண்களால் ஆதாயம், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு பார்க்கறது, நீண்ட நாள் நிறைவேறாத உங்களுடைய தெய்வ பணி எதுவாக இருந்தாலும் அல்லது பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த வாரம் நிறைவேறுவதற்கான வாரமாக இருந்துகிட்டே இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தையை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு இந்த வாரம் அது சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள், குழந்தைகள்லாம் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, ஜாப், ப்ரொஃபஷன், குரூப் சனி பார்க்குறாரு, ஏதாவது ஒரு வேலை இருக்குது. ஆனால் இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு பார்க்கறது ஒரு மகிழ்ச்சி, ஒரு ப்ராப்ளம். ஸோ மகிழ்ச்சின்னு பார்த்தா குழந்தைகள்லாம் நன்மை, ப்ராப்ளம்னு பார்த்தா வேலையில் பிரச்சனை இருக்குது. யாரெல்லாம் பர்மனெண்ட்டு ஜாபில் இருக்கீங்க, ஹை பொசிஷனில் இருக்கீங்க, அல்லது கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, எங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இன்னொரு பக்கம் குரு அவருடைய பார்வை வேலையில் சிறப்பாக இல்லை. இந்த வாரத்தில் பிஸ்னஸில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் இல்லை. இந்த வாரம் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம், மகசூல் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அல்லது பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கீங்க அல்லது பெருசாக மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்லை. குறிப்பாக இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதுலேயும் உங்களுக்கு பெருசாக லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, கடன் இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த வாரம் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. யாருக்கும் பெருசாக கடனும் நீங்கள் கொடுக்காதீங்க. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அடக்கி வாசிங்க. இதெல்லாமே இந்த வாரம் நீங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருக்க வேண்டிய காலம்.
ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் அப்பாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினச்சிங்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு தொழில் பரவாயில்லை. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான ரெக்கக்னைஸ் நல்லா இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் அவார்ட்ஸோ ரிவார்ட்ஸோ வாங்குறதுக்கான வாய்ப்பு. அது மட்டுமல்ல, இந்த வாரம் முழுவதுமே எதிர்பாராத டூர் ட்ராவல் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துர்க்கையும் பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் இந்த வாரம் கோச்சாரத்தில் 12ஆம் இடத்துல இருக்கார். அவரோட குரு சேர்ந்து இருக்கார். பொதுவாகவே 12ஆம் இடம் அப்படின்னாலே விரயம்னு அர்த்தம் அல்லது முதலீடுன்னு அர்த்தம். உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் இந்த வாரம் எதிலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இது ஆடி மாதமாக இருந்தாலும் இடம் வாங்குவதற்கு அல்லது வீடு வாங்குவதற்கு உகந்த மாதம் ஆடி மாதம். ஸோ அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆல்ரெடி அஃபேரில் இருக்கிறவங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இந்த வாரம் நம்முடைய பொறுத்த வரைக்கும் ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல. வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. ஆனாலும் வேலையில் நீங்கள் எஃபர்ட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா சரி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறது. எப்பயுமே 5ஆம் இடம் அப்படின்னாலே நாம் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றது அல்லது வெளியேற்றப்படுவது அல்லது விஆர்எஸில் வர்றது அல்லது ஐடியில் இருக்கிறது. அதனால் எந்த வேலையில் நீங்கள் இருந்தாலும் கொஞ்சம் அந்த வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவு லாபகரமாக இந்த வாரம் பிஸ்னஸ் நமக்கு இல்லை. நல்ல பிஸ்னஸில் யாரெல்லாம் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடக்கி வாசிங்க. நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதே லாப நோக்கத்துக்காக தான். இங்கே இந்த வாரம் லாபம் கைக்கு வர்றதில் நிறைய தடை. ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸில் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு பேசி பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் நார்மலாக இருக்குது. பிரிஞ்சு போன உறவுகள் அல்லது ரிலேஷன்ஷிப் அல்லது கணவன் மனைவி மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் நல்ல துர்க்கையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கன்னியா ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் புதன் நல்ல இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம், செல்வம், செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். யாரெல்லாம் முயற்சி பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ தாராளமாக நீங்கள் எந்த விஷயத்தில் முயற்சி பண்ணாலும் நடக்கும். இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார். இந்த வாரத்தில் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் கூடும். இந்த இதை பயன்படுத்திக்கங்க. இந்த வாரத்தில் வருமானங்கள் எவ்வளோக்கு இருக்கோ அதை காட்டும் தேவையற்ற செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு இல்லை. ஏன்னா ராகு 6ல் இருக்கார். 6ஆம் இடம் சர்வீஸ். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் கொடுக்குறீங்களோ நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல லாபம், வருமானங்கள் உண்டு. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க, குறிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது.
ரொம்ப நாளாக வண்டி வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு, அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு இது அத்தனையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள், சின்ன சின்ன ஆசைகள், அபிலாசைகள் அத்தனையுமே இந்த வாரம் பூர்த்தி ஆகக்கூடிய வாரமாக உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா பாஸ் பண்ணிடுவீங்க. வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். வேலையில் யாரெல்லாம் சேஞ்சஸ் செய்து பார்க்குறீங்க அல்லது ஆன்சைட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வாரம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் பிரம்மாவை நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய தனஸ்தானத்தை செவ்வாய், குரு 2 பேரும் பார்க்குறாங்க. அப்படி இருந்தாலே இதுவரைக்கும் நீங்கள் உழைச்ச பணங்கள் கையில் இல்லாமல் இருந்தால் இந்த வாரம் கையில் பணம், தனம், பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக வருமானங்கள் நல்லா இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இது ஆடி மாதமாக இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வாரத்தில் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சுமாரான பலன் தான். ஒரு பக்கம் பிஸ்னஸ் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இன்னொரு பக்கம் பிஸ்னஸில் ஏர்னிங், ரெண்டுமே கலந்து இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் சின்ன சின்ன பிரச்சனைகள், போராட்டங்கள், கணவன் மனைக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இது அத்தனையும் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களோட கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். யாரெல்லாம் வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட்டு கொடுக்குறீங்களோ உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக இருக்குது. குறிப்பாக வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பெரிய லெவலில் சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. உங்களுடைய குறிப்பாக வேலையில் எல்லோரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் லோன் எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ இந்த வாரத்தில் வழக்குகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் வழக்குகளில் விடுபடுவதற்கு அல்லது ஜெயிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ நல்லது நடக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரம் முழுவதுமே உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். ஸோ இந்த வாரத்தில் விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம், சிந்தனை செயலாக்க வேண்டாம். யூக வணிகங்களில் அடைக்கி வாசிங்க. உங்களுக்கு தெரியும், யூக வணிகங்கள்லாம் அது லாட்ரி டிக்கெட் வாங்குறதாக இருக்கட்டும், ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ட்ரேடிங்கில் முதலீடு பண்ணுறதாக இருக்கட்டும், அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருக்கட்டும், அல்லது கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருக்கட்டும், அல்லது கேஷினோவில் நீங்கள் விளையாடுறதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பொறுமை, நிதானமாக இருங்க. தேவையற்ற உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாதீங்க. இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானையும் நரசிம்மரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி யாரெல்லாம் லவ் பிரேக்கப் இருக்கோ உங்களுக்கு லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகி நீங்கள் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு உண்டு. நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் லைஃப்பில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் யாரெல்லாம் ப்ரொஃபஸர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. குறிப்பாக யாரெல்லாம் வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. எதிர்பாராத காதல் விஷயங்கள், அது நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் வருமானங்கள் கூடும். இந்த வாரம் முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும்.
உங்களுடைய பிளானிங் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் இறைவனுடைய அனுகூலம், இறைவனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோவுக்கு நல்லது. ஸோ இந்த மாதத்தில் வேலை வாய்ப்புகள் நல்லா இல்லை. ஸோ வேலையில் இருக்கிறவங்க அடக்கி வாசிங்க. குறிப்பாக அவசரப்பட்டு வேலையை வர்றது, இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது, வேறு கம்பெனிக்கு ட்ரை பண்ணுறது எதுவும் வேண்டாம். ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். வேலையில் சராசரி எதிர்பார்க்கக்கூடிய எதுவும் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், செல்வம் கூடும். உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுடைய ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லது அவர்களால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, நெருங்கிய உறவுகளால் நமக்கு நிம்மதியற்ற சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் சிவனையும் மகாவிஷ்ணுவையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறதாக இருந்தால் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார். ராகு அப்படின்னாலே அத்தனை விதமான தகவல் தொடர்பையும் நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத ட்ராவல், அது உங்களுக்கு நன்மையை செய்வதற்கான வாய்ப்பு. உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்கிறவங்க, சேல் பண்ண முடியலைங்கிறவங்க, இந்த வாரம் அது விற்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, சர்வீஸ் இருக்குது. உங்களுடைய வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. வேலையை விட்டவங்க, வேலையை தேடிட்டு இருக்கிறவங்க, வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டவங்க, வயதானவர்கள், அத்தனை பேருக்கும் இந்த வாரம் வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக சேஞ்ச் பண்ணுங்கள். அதற்கான கிரக நிலைகள் இந்த வாரம் சாதகமாக இருக்குது. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் அந்த பிஸ்னஸ் இந்த வாரம் சுமாராக இருக்குது. தொழில் இல்லாமல் லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் கைக்கு வர்றதில்ல தடை. ஸோ தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை இந்த வாரம் இருக்குது. அதனால் பிஸ்னஸில் கவனம். குறிப்பாக பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய பிஸ்னஸ், பார்ட்னர் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது பார்ட்னர் விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், ரெண்டு பேருமே திருப்தியற்ற மனநிலையில் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இது உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னருக்கு மட்டுமல்ல, உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் இதே பலன்தான். கணவன் மனைவி பிரிவு அல்லது ரெண்டு பேரில் ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள், குறிப்பாக வைத்திய செலவுகள், இது இந்த வாரம் தொடருது. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப அடக்கி வாசிங்க. இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி இருக்கார், குரு பார்க்குறாரு. எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் எதுவாக இருந்தாலும் சரி. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இந்த வாரத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு விவசாயம் கை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் பிரம்மாவையும் சிவனையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் குரு பகவானுடைய பார்வை சிறப்பான பலன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால எதிர்பாராத லாபம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, நல்ல நட்பு வட்டாரம், நண்பர்களால் நற்பலன்கள் இது இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார், சனி இருக்கார். அப்படி இருக்கிறது இறைவனுடைய அனுகூலம், அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பெரிய லெவலில் இறை அருளால் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் அல்லது எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய ஜாப், ப்ரொஃபஷன், கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சுப்பீரியராக இருக்கட்டும், உங்களுடைய கொலீக்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய சப்பார்டினேட்டாக இருக்கட்டும், எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு
அதன் காரணமாக வேலையில் சராசரி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விதமான பெனிஃபிட்டையும் நீங்கள் அடைவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீண்ட நாளாக எதிர்பார்த்த கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. கடன் வாங்கி நீங்கள் இடம் வாங்குவதற்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் விஷயத்தில் அடக்கி வாசிங்க. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எஃபர்ட் கொடுங்க. உங்களுடைய பிஸ்னஸில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே நல்லதொரு ஏற்றத்தை கொடுக்கும். கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா அடக்கி வாசிங்க. அரசியலில் இருந்தாங்கன்னா உங்களுக்கான அந்தஸ்து, புகழ் கூடும். பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்தை சனி பார்க்குறது. வெளியூரில், வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கு இப்பயே பிளான் பண்ணுவீங்க. இது இந்த வாரம் நடக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உறவுகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி இருந்துக்கிட்டே இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அடக்கி வாசிங்க. அதில் பெரிய லெவலில் நம்ம என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நிறைய ப்ராப்ளம் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹெல்த் பாயிண்டில் கவனமாக இருங்க. ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் விநாயகரையும் துர்க்கையையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அந்த காரியங்கள் எதிர்பாராத விதமாக நல்ல விதமாக நடக்கும். குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், உறவுகளால் நற்பலன்கள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ஏதாவது நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அல்லது இந்த வாரத்தில் ஏதாவது பெரிய லெவலில் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். இந்த வாரம் பிஸ்னஸ் உங்களுக்கு சுமாராக இருக்குது. பிஸ்னஸில் பெருசாக ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இல்லை. இந்த வாரம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்ட்னரும் நீங்களும் பிரிவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு, அல்லது பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை சுமார். உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு கூடும். பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க அடக்கி வாசிங்க. கவர்மெண்ட்டால் நற்பலன்கள் இருக்குது. பெரிய மனிதர்களுடைய தொடர்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் பெருமாளையும் நரசிம்மரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் குரு 5ஆம் இடத்துல சூரிய பகவானோடு இருக்கார். பொதுவாகவே 5ஆம் இடம் இறைவனுடைய அனுகூலம், மகிழ்ச்சி, சந்தோஷம் இதை பற்றி சொல்லக்கூடியது. அது மட்டுமல்ல, குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள்லாம் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ் கூடும். பெரிய மனிதருடைய தொடர்பு உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அது அமைவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் எதிர்பாராத ட்ராவல் இருந்துக்கிட்டே இருக்குது. நீண்ட தூர ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் கூடும். அரசியலில் இருந்தீங்கன்னா பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ்
சுமாராக தான் இருக்குது. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு எதிர்பாராத விதமாக அது வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் முயற்சிகள் ஏதாவது பண்ணால் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா, ட்ரை பண்ணுங்கள். குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்படும். இந்த வாரம் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். ஸோ அதுக்கு நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட்டு கொடுங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் மணி ரொட்டேஷன் பரவாயில்லாமல் இருக்கும். யாருடைய பணத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் விவசாயம் சார்ந்த துறையில் இருந்தீங்கன்னா லாபம் இருக்குது. யாரெல்லாம் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கீங்க அல்லது ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் சுமாரான பலன் தான். ஸோ அதில் பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் நரசிம்மரையும் துர்க்கையும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள். வரக்கூட பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். சிறப்பான நட்பலன்கள் அமையும். நன்றி, வணக்கம்.